ஜக்கி ஜக்கின்னு கூப்பிட்டுட்டு இருந்த நாங்க எல்லாருமே வந்து அவரை சத்குருவா பார்த்தது வந்து இந்த ஹோல்னஸ் பீரியட்ல தான். ஸோ உங்க அனுபவத்துல அது அந்த டிரான்சிஷனை நீங்க எப்படி பார்த்தீங்க? ஆஃப்டர் சமயமா இங்கே வந்து பூமி பூஜை போட்டாங்க. ஒரு ஜீப் வந்துச்சு. டிரைவர் சீட்ல பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பக்கத்துல சத்குரு உட்காந்துருக்காங்க. டேர்ன் பண்ணி பாக்குறாங்க. எனக்கு என்ன இது, என்னை பார்த்துட்டு என்கிட்ட பேசாம கூட போறாரு இவருன்னு சொல்லி எனக்கு தாங்கவே முடியல. நான் ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படி நின்றுட்டு இருக்கேன். இப்போ தியானலிங்க என்ட்ரன்ஸ் நந்தி வாசல் இருக்கிற இடத்துக்கு கரெக்டா வந்தா சத்குரு விஜயமா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களை பார்த்தோன்னே எனக்குள்ள அப்படி ஒரு ஷாக். என்ன நான் அங்க அவரை பார்த்தேன், எப்படி இங்க இருக்க முடியும்? இப்போ சத்குரு சொன்னாங்க, வை யூ ஆர் கிரைங் மா, யூ மேட் இட்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்ப எல்லாம் புரியல. இப்பவே வந்து அவர் வந்து எனக்கு அவர் மனிதர் இல்ல, அது தாண்டி வெறும் சாதாரண ஹியூமன் பீயிங் இல்ல, வேற ஏதோ உள்ளேங்கிறது எனக்குள்ள இருந்தது. அதுக்கப்புறம் ஓடி போய் சாப்பிட்டியான்னு கேட்டாங்க விஜயக்கா. நான் ஒண்ணுமே சாப்பிடல 4:30 இருந்துன்னு சொன்னேன். விஜயக்கா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவைங்கிறது யோசிக்காதது எல்லாமே பண்ணிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்னெல்லாம் எங்களுக்கு பண்ணாங்கிறது தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அவர் கூட உட்காந்துட்டு இருக்காங்க என்னை சாப்பிட வைக்கிறதுக்காக. காய் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி சாப்பிடுன்னு ஒவ்வொரு வேலையும் அப்படிதான் சாப்பிட வச்சாங்க. பட் மந்த்ஸ் அந்த ப்ராசஸ் முடிச்சோடனே எனக்குள்ள இருந்து என்னென்னமோ உடஞ்சி போன மாதிரி வேற மாதிரி ஒரு ரிலீஃப் உள்ளே இருந்தது. போட் மாதிரி ஒரு கட்டை பார்த்தாங்க. சத்குரு நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. அவரை ரொம்ப ஆர்வமாக பார்த்தோன்னே, ஏன் இது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் யார் எடுத்துகிட்டு வர்றதுன்னு கேட்டாங்க. நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அப்படியா எடுத்துகிட்டு வந்துடுவியான்னு கேட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு சொல்லி நான் தூக்கிட்டு வந்தேன். தூக்கிட்டு நடந்தால் முன்னாடி பின்னாடி இடிக்கும். பீப்புள் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதை கீழே போடுன்னு. பட் கொண்டு வந்து வச்சுட்டு திருப்பி என்னால் அதை தூக்க முடியல. அந்த அளவுக்கு ஹெவியான கட்டை அது. இல்லை, எனக்கு நிறைய விஷயங்கள் புரியலைன்னா, எனக்கு அது புரிஞ்சுக்க முடியலன்னா விட்டுருவேன். எனக்கு எல்லாமே அனுபவத்தில் நடக்கிறது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான். சத்குரு வந்து ஒரு வாட்டி பேசும்போது சொன்னாங்க, நான் வந்து ஐம் வித் யூ 24 hours ஐம் வித் யூன்னு சொன்னாங்க. இவர் வந்து நம்ம கூட 24 மணி நேரம் இருக்கிறாரம்மா. இவர் பாட்டுக்கு போய் ரூம்ல தூங்கிடுறாரு. நம்ம தூங்கும்போது அவர் அங்கதானே போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு விபூதி வாசனை, அப்படியே முகத்துல கொட்டுற அளவுக்கு வாசனை, அந்த மாதிரி வாசனை. சரின்னு போய் டார்ச் எடுத்துட்டு போய் ஒரு நெட்டியா போய் டார்ச் அடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு அடுத்த நாள்ல சத்குரு வாயால கேட்கணும். அப்போ கேட்டப்போ அது நைட் ஏதோ விபூதி வாசனை வந்துச்சுங்களே, அது என்னன்னு. அவர் அப்படியே என்னை பார்த்துட்டு, அவருக்கு தெரியும், அவ்வளவுதான். எப்போ தேவையோ அவரோட பிரசன்ஸ்ங்கிறது நான் கற்பனையில யோசிக்க முடியாத அளவுக்கு அவரோட பிரசன்ஸ் இருக்கும். உங்களோட ஹோல்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஐம் ஷூர் இந்த டாண்டிங் 8 months உங்களை வெயிட் பண்ண வச்சதெல்லாமே இதுக்கப்புறம் நடந்திருக்கும். பட் ஹோல்னஸ்லேயே வந்து என்ன, இப்போ சுவாமி அண்ணா அவங்க இன்டர்வியூல சொன்னாங்க, ஜக்கி ஜக்கின்னு கூப்பிட்டுட்டு இருந்த நாங்க எல்லாருமே வந்து அவரை சத்குருவா பார்த்தது வந்து இந்த ஹோல்னஸ் பீரியட்ல தான் அப்படின்னு. ஹி கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிம்செல்ஃப் அப்படிங்க. ஸோ உங்க அனுபவத்துல அது அந்த டிரான்சிஷனை நீங்க எப்படி பார்த்தீங்க? அது டிஸ்டிங்க்டா உங்களுக்கு தெரிஞ்சதா? ஓ, ஹீஸ் நோ மோர் த சேம் ஜக்கி தட் இது ஐ யூஸ்ட் டு சீ இது பிஃபோர் வந்து அப்படின்னு. எனக்கு ஹோல்னஸ்ல வந்ததுன்னு இல்லைங்க. ஆஃப்டர் சமயமா இங்க வந்து பூமி பூஜை போட்டாங்க. ஆசிரமுக்கு இப்ப தியானலிங்க எங்க இருக்குதோ அங்க வந்து பூமி பூஜை நடந்துச்சு. பூமி பூஜாக்கு இது ஹோல்னஸ்க்கு முன்னாடி தான். பூமி பூஜாக்கு என்னோட அம்மாக்கு எப்படின்னா, என்கிட்ட நேரா நோ சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எது பிடிக்கலையோ என் கண்ணில் படாம பார்த்துக்குவாங்க. ஸோ பூமி பூஜா இன்விடேஷன் கார்டு வந்திருக்குது. என்னோட ட்ரால இருக்குது, ஆனால் அடியில் இருக்குது. எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. ஸோ நான் எதேச்சியா எதுக்கோ கரூர் வந்திருந்தேன். ஒரு வாலண்டியர் பார்த்தேன். பூமி பூஜாக்கு வரலையா அப்படின்னு கேட்டாங்க அவங்க. என்னது பூமி பூஜாவா, என்னது அப்படின்னு கேட்டேன் நான். அப்போதான் கார்டு அனுப்பிச்சினே, நான் தான் போஸ்ட் பண்ணேன். நான் உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பா அவர் நான் ஏதோ இம்பார்ட்டண்ட்ல இருக்கேன், நீ வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் வைன்னு சொல்லிட்டாரு. சரி, நான் பெர்மிஷன் வாங்காமல் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்பா அன்னைக்கு பார்த்து லேட்டாக வந்துட்டாங்க. அப்போ எல்லாமே லேண்ட்லைன் தான், லைனே கிடைக்கல, ஃபோன் லைனே கிடைக்கல. முதல்ல அப்பா நான் இப்படி பூமி பூஜாக்கு போகிறேன்னா
அதெல்லாம் எதுக்கு கண்ணு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் கேட்க முடியல என்னால. எனக்கு அதுவே ஒரு மாரி ஹர்ட் ஆயிடுச்சு. சரி வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா உள்ள மட்டும் நான் போகணும், போகணும், போகணும். உள்ள ரொம்ப தீவிரமா இருக்குது. எப்பவுமே எதுனாலும் அப்பாகிட்ட ஸ்ட்ரெயிட்டா கேட்கிற ஆளு, அன்னைக்கு மட்டும் அம்மா கிட்ட போய் அம்மா, அம்மான்னு மறுபடியும் எழுப்பினேன். தூங்குனதுக்கப்புறம் அம்மாவ போய் எழுப்பினேன். என்ன நானு போணும் பூஜைக்கு காலையில அப்பாட்ட கேளுங்கன்னு. அம்மா வந்து கிண்டல் பண்ணாங்க. அம்மா உங்க செல்ல பிள்ளை என்னமோ என்கிட்ட வர ஆளுங்க என்னன்னு கேளுங்க. இல்ல நான் போகணும்ப்பான்னு சொன்னாங்க. நீ இவ்ளோ ஆசை இருந்ததுன்னா முன்னாடியே கேட்க வேண்டியது தானே! இப்ப கேட்குறியே! சரி ஒண்ணு பண்ணு. இப்ப 10:30 ஆயிடுச்சு யாரும் ஃபோனும் ட்ரை பண்ணி பார்த்தோம் எதுவும் எடுக்கல. காலையில ஃபர்ஸ்ட் பஸ்ல அம்மாவ கூட்டிட்டு போ. அவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட போயிரட்டும். யாரும் இல்லன்னா திருப்பி கூட்டிட்டு வந்துருன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி 4:30 மணிக்கு வீட்ட விட்டு கிளம்புனோம் நானும் அம்மாவும். வந்தா கிரிடெக்ஸு ஒரு இடமா எங்கெங்க வேன் நிறுத்தி ஏத்துவாங்களோ, ஒரு இடமா போனேன். இப்பதான் 5 மினிட்ஸ் முன்னாடி போச்சு. இப்பதான் போச்சு. இப்படியே சொல்லி இது பண்ணிட்டாங்க. அம்மா கடுப்பாயிட்டாங்க. 7 மணி ஆயிடுச்சு. கடுப்பாயிட்டு சொன்னாங்க, "ஒண்ணும் வேண்டாம். நீ கிளம்பி வா போலான்னு" சொல்லி திருப்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப கரூர் பஸ் ஸ்டாண்ட், டவுன் பஸ் ஸ்டாண்ட் இது 2ம் ஒண்ணா தான் இருக்கும். 2 பக்கம் நிக்கும். அது ஒண்ணா தான் வரும். பார்த்தா எங்க ஊர் பஸ்ஸும், கோயம்புத்தூர் பஸ்ஸும் சேமா மூவ் ஆகுது. பேரலலா மூவ் ஆயிட்டு இருக்குது. என் கையில வந்து பூமி பூஜா கார்டு, ஒரு பர்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மா யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஓடி போய் கோயம்புத்தூர் பஸ்ல ஏறி உட்காந்துட்டு, "அம்மா அப்பாட்ட சொல்லிடாதீங்க. அவங்க கூட போயிட்டேன்னு சொல்லுங்க. நான் போயிட்டு வந்துருவேன் பத்திரமா. பாய்மா." அம்மா என்ன சொல்றது? என்ன நடக்குதுன்னு அம்மா யோசிக்கிறதுக்குள்ள பஸ் மூவ் ஆயிருச்சு. இப்படிதான் வந்தேன் நானு. இங்க வந்து காந்திபுரம்ல பஸ் எங்க இருக்குன்னு தெரியல. இங்க, அங்கன்னு யாரோ மாத்தி மாத்தி சொன்னாங்க. அதுல வந்து பஸ் மிஸ் பண்ணிட்டேன் நானு. 10:30 பஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து 12:30 ஒரே பஸ் தான் போய் வரும். ஸோ அந்த பஸ் வந்து தான் திரும்பி வரணும். எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சது. அப்புறமே என்ன பண்றதுன்னு தெரியல. செம்மேடு பஸ்ல யாரோ ஒருத்தர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருந்தனால அவர் சொன்னாங்க, "சரி வாம்மா செம்மேடு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து போயிருவீங்களாம்மான்னு" கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் வந்து இறங்கி அப்ப வந்து தங்கவேல் இட்லி கடைன்னு ஒரு டீ கடை இப்பவும் இருக்கு அது. அந்த கடையில இறக்கி அந்த அம்மா இருந்தாங்க. இந்த பொண்ணு வந்து அங்க மேக்க போகணும்னு வந்திருக்குது. பின்னாடியே பூண்டி பஸ் வரும். பஸ் வந்துச்சுன்னா ஏத்தி விடுங்க. பஸ் வரலைன்னா தனியா அனுப்பிச்சிடாதீங்க. இது இருக்கிற வேகத்துக்கு போயிரும் தனியா. தனியா அனுப்பிச்சிடாதீங்க. வரலைன்னா திருப்பி அடுத்த பஸ்ல ஏத்தி இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி அவரு ஒரு கன்சர்ன்ல சொல்லி நிறுத்திட்டு போனாரு. நான் வந்து அந்த கடையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். 14D அங்கேயே நின்னுட்டு இருக்குது. அங்க வந்து ஒரு இடத்துல டர்ன் ஆயி அந்த அந்த ஆலமரத்து கடையில நின்னுட்டு இருக்குது. நான் இதுக்கு முன்னாடியே அந்த கடையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். பார்த்தா ஒரு ஜீப் வந்துச்சு. அந்த ஜீப்ல முன்னாடி ஒருத்தர் பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு சின்னதிலிருந்தே ஒரு பழக்கம். யார் பார்த்தாலும் கண்ணு பார்த்து பேசுவேன் நானு. நான் உங்கள மறந்துடுவேன், உங்க கண்ணு மறக்க மாட்டேன் நானு. இவங்கள எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிப்பேன். அது எஸ்பெஷலி சத்குரு கண்ணு மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா 13 நாள் என் வேலையே அவர் கண்ண உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தது தான். ஏன்னா அது மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்ப அவங்க ஜீப்ல ஒரு டிரைவர் சீட்ல பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. பக்கத்துல சத்குரு உட்கார்ந்திருக்காங்க. நானு சத்குருன்னு எந்திரிச்சு ஜகின்னு எந்திச்சு ஓடுறேன். உடனே அவரு டர்ன் பண்ணி என்ன பார்த்துட்டு வண்டி போயிட்டே இருக்குது. அவரு என்ன டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு என்ன இது என்னைய பார்த்துட்டு என்கிட்ட பேசாம கூட போறாரு இவருன்னு சொல்லி எனக்கு தாங்கவே முடியல. நான் ஒரு மாரி ஷாக் ஆயி அப்படி நின்னுட்டு இருக்கேன். அந்த அம்மா அது அப்பதான் உள்ள போயிருந்தாங்கன்னு, அவங்க வந்து என்ன மூஞ்சி பார்த்துட்டு, "என்னம்மா காலையில சாப்பிட்டீங்களான்னு?" எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. காலையில 4:30 மணிக்கு வீட்ல கிளம்புனதுலருந்து, இப்ப 12:30 1 மணிக்கு மேல இருக்கும். அதுவரைக்கும் நான் தண்ணி கூட குடிக்கல. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. சரி தண்ணி குடுங்கம்மான்னு கேட்டேன் நானு. அதுக்கு தான் அவங்க உள்ள போயிருந்தாங்க. தண்ணி எடுத்துட்டு வெளியில வந்து, "என்ன ஆச்சும்மான்னு?" கேட்டாங்க. "இல்ல நான் யார பார்க்க வந்தேனோ அவங்க இப்படி போறாங்க. கோயம்புத்தூர் இந்த சைடுல போறாங்கன்னு." அவுட் சைட் கோயம்புத்தூர் போறாங்க. கோயம்புத்தூர் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் வெளிய போறாங்க. போறாங்க. வெளிய ஓகே. போறாங்க. அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, "சரி, சரிம்மா அதான் யார பார்க்க வந்தீங்களோ போயிட்டாங்கன்னு சொல்றீங்களே. இந்த பஸ் வந்த பஸ்ஸே இருக்குது. அதிலயே திரும்பி போயிடுறீங்களான்னு?" கேட்டாங்க. இல்ல. அவரு ஏதோ ஒரு இடத்துல பூஜை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி போயிருக்காங்கல்ல, அந்த இடம் இருக்குது தானே. அதுலயாவது கால் வைக்காம நான் போமாட்டேன்னு சொன்னேன் நானு. அந்த அம்மா சரிம்மா உங்க விருப்பம்ன்னு சொல்லி தண்ணி குடுத்தாங்க. குடிச்சிட்டு நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தேன். வித்தின் 1/2 அன் ஹவர் இந்த சேம் வெஹிக்கிள் திரும்பி வந்துச்சு. திரும்பி வந்தா, இப்ப நான் வண்டிய மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னு என்ன பண்ணேன்னா, அப்படியே ஓடி போய் 2 கை இப்படி நீட்டி நின்னுட்டேன். நடு ரோட்ல. 21 வயசு பொண்ணு. எனக்கு அதெல்லாம் அப்ப தோணவே இல்ல. போய் இப்படி நின்னுட்டேன். அவர் வண்டிய நிறுத்திட்டு, "என்னம்மான்னு?" கேட்டாங்க. அப்ப வந்து டிரைவர் சீட்ல இருந்தவர் மட்டும் தான் இருந்தாங்க. ஓ! சத்குரு இல்ல. சத்குரு இல்ல. "ஜக்கி எங்கேங்கன்னு?" கேட்டேன் நானு. "என்னம்மா கேக்குறீங்க?" "இப்ப ஜக்கி கூட்டு போனீங்களே, எங்க கொண்டு போய் விட்டீங்க?" அப்படிதான் கேட்டேன் நானு. அவர் சொன்னாரு அவரு வந்து
அவர் ஒண்ணுமே சொல்லல. "நீ உனக்கு யார்ம்மா நீ? உனக்கு என்ன வேணும்னு?" கொஞ்சம் அவர் குரல் உயர்த்துனாங்க. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது சம்திங் இஸ் ஃபிஷ்ஷியா எனக்கு அப்பதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டோன் டவுன் ஆயி சொன்னேன். "இல்ல இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க போனீங்களா ஐயான்னு?" கேட்டேன் நானு. "ஆமான்னு" சொன்னாங்க. "உங்க கூட ஒருத்தர கூட்டிட்டு போனீங்கல்ல, அவரு எங்கேன்னு?" கேட்டேன் நான். "நான் போனது உண்மதாம்மா. ஆனா நான் யாரையும் கூட கூட்டிட்டு போகலன்னு" சொன்னாரு. "நான் தனியா தான் போனேன்னு" சொன்னாரு. நான் ஒரு மாரி முழிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. அப்ப அவரு "எங்க வந்தீங்க? யாரு? என்னன்னு?" கேட்டாரு. அப்ப பூமி பூஜை கார்டு காமிச்சுட்டு, "நான் இந்த பூஜைக்காக வந்தேன்." அவர் அந்த கார்டு பார்த்தோனே சொன்னாரு, எனக்கு கூட இந்த அழைப்பிதழ் இருக்குதும்மா. வேலையா இருந்தது நான் போகல. இப்ப அங்க தோட்டத்துக்கு தான் போறேன். இங்க ஆஷ்ரம் பக்கத்துல தான் அவங்க தோட்டம். தண்ணீர் பந்தல் பக்கத்துல அவங்க தோட்டம். தோட்டத்துக்கு தான் போறேன்னாரு. "அப்ப என்ன விட்டுருவீங்களா?" அப்படின்னு கேட்டேன் நானு. "சரி வாங்கன்னு" சொன்னாரு. நான் ஒண்ணும் யோசிக்கல. அது வந்து டாடா மொபைல். ஜீப்னா டாடா மொபைல். போய் பின்னாடி ஏறி உட்காந்துட்டேன். அப்ப முன்னாடி சீட்ல இன்னொருத்தர் யாரோ வந்து உட்கார்ந்தாங்க. வந்தோம். தண்ணீர் பந்தல் கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டு, அவங்க கொஞ்சம் உள்ள போகணும் தோட்டத்துக்கு. இறங்கிட்டு ம் ராமு தான் கூட கூட்டிட்டு வந்தாங்க. உள்ள வரும்போது நான் திருப்பி அவர்கிட்டயும் திருப்பி கேட்கிறேன். அவர் வெளியில போயிட்டாங்கன்னு. இல்லம்மா உள்ள இருக்கிறாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா நான் கண்ல பார்த்தேன். நான் பார்த்தத எப்படி நீங்க பொய்ன்னு சொல்ல முடியும்? நான் பார்த்தேன்னு சொன்னேன். ஒரு 2, 3 தடவ சொல்லி அவங்களும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோனே பேசாம நிறுத்தினேன். இப்போ தியான்லிங்க என்ட்ரன்ஸ் நந்தி வாசல் இருக்கிற இடத்துக்கு கரெக்ட்டா வந்தா சத்குரு விஜயம்மா நின்னுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தோனே எனக்குள்ள அப்படி ஒரு ஷாக். ஏன்னா நான் அங்க அவர் பார்த்தேன். எப்படி இங்க இருக்க முடியும்? எனக்குள்ள ஒரே ஷாக்கு. நான் அப்படியே ஷாக்ல அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்பவுமே என்னன்னா சத்குரு கிட்டயுமே ஒரு சிலதெல்லாம் மெயின்டெயின் பண்ணுவேன். அவர் முன்னாடி ப்ரைட் நான் அழுக மாட்டேன் அவர் முன்னாடின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் நானு. அப்ப என்னோட பெரியப்பா ஒருத்தர் அவங்க அவங்க எல்லாமே கரூர்லேருந்து வந்த வேன் வந்துச்சு. என் பெரியப்பா வந்துட்டு, "எப்புட்றா வந்த? நாங்கலாம் தன்னை விட்டுட்டு வந்துட்டோமேன்னோன" பெரியப்பான்னு உட்காந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டேன். அப்ப சத்குரு சொன்னாங்க, "வை யூ ஆர் கிரையிங்மா? யூ மேட் இட்ன்னு" சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்பலாம் புரியல. எனக்கு சரி ஏதோ சொல்றாரு அப்படி இருந்துச்சு. 2 இடத்துல பார்த்தோங்கிறது கூட எனக்கு அது அப்போ வந்து பெருசா தெரியல. எனக்கு அப்பவே வந்து அவரு வந்து எனக்கு அவர் மனிதர் இல்ல. அது தாண்டி வெறும் சாதாரண ஹியூமன் பீயிங் இல்ல. வேற ஏதோ உள்ளேங்கிறது எனக்குள்ள இருந்தது. ஆனா வெளியில வெளிப்படுத்தின விதம், இது எல்லாமே வந்து நான் அப்படி பண்ணிக்கலயே தவிர, எனக்குள்ள நான் அப்பவே சத்குரு பார்த்துட்டேன். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு இப்ப கூப்பிடுறது எப்படி கூப்பிட்டாலுமே அந்த மதிப்பு, மரியாதை வேற மாரி தான் இருந்தது. அன்னைக்கே எனக்குள்ள ஹி இஸ் த ஒன்னுங்கிறது எனக்குள்ள கிளியரா இருந்தது. அதுக்கப்புறம் ஓடி போய் சாப்பிட்டியான்னு கேட்டாங்க விஜயக்கா. விஜயக்கா பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன தேவைங்கிறது யோசிக்காதது எல்லாமே பண்ணிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்னெல்லாம் எங்களுக்கு பண்ணாங்கங்கிறதே தெரிஞ்சுச்சு எங்களுக்கு. அப்ப அக்கா வந்து கேட்டாங்க. "இல்ல நான் சாப்பிடலன்னு" சொன்னேன் நானு. "ஒண்ணுமே சாப்பிடல 4:30ல இருந்துன்னு" சொன்னேன் நானு. அக்கா ஓடி போய் பார்த்தாங்க. அப்பதான் தானிக்கண்டி பீப்பிள்க்கு எல்லா சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து குடுத்துட்டாங்க. ஒரு சின்ன சீப்பு வாழைப்பழம் மட்டும் இருந்தது. அத எடுத்துட்டு வந்து, "இது மட்டும் தான் ஜெகி இருக்குது. வேற ஒண்ணுமே இல்லன்னு" சொன்னாங்க. சர்க்கரை வாங்கிட்டு பிளஸ் பண்ணி, "நீயே சாப்பிடு. வேற யாருக்கும் குடுக்காதன்னு" சொல்லி குடுத்தாங்க. அது வேன்ல திருப்பி அவ்வளதான். அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் நான் ஆஷ்ரமுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்தேன். ஃபர்ஸ்ட் டே பூமி பூஜாக்கு வரல. பட் பூமி பூஜா அன்னைக்கு வந்தேன் நான் இங்க. ஹோல்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போலாம். அதுக்கப்புறம் திருப்பி போம்போது அவங்க கூட போயாச்சு. மறுபடியும் அவங்கள ரிமைண்ட் பண்ணி உள்ள வந்தாச்சு. ஹோல்னஸ்ல அப்படிதான். எதுனாலும் என்ன ப்ராசஸ்னாலும் ஐ வில் ஹிட் த பீக். ஏன்னா ஒண்ணு சத்குரு சொல்ற மாரி கணக்கு ஒண்ணும் கிடையாது. எது பத்தியும் எனக்கு ஸ்பிரிச்சுவல்னா என்னன்னு தெரியாது. அது ரொம்ப ஈஸியா உணர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு எப்படின்னு தெரியல. பட் ஐ என்ஜாய்ட் த ஹோல் ப்ராசஸ். நெறைய ப்ராசஸ்ல சத்குரு வந்து என்னம்மா ஸ்டாப் பண்ணிடலாமாலாம் கேட்பாங்க. நான் வந்து ஒரு வாட்டி குதிக்க ஆரம்பிச்சுருவோம். எப்படின்னா, குதிரை மாரி சும்மா அப்படியே ஆடிட்டே இருப்பேன். 24 ஹார்ஸ் ஐ வில் ஷேக் லைக். என்ன அறியாம தூங்கிட்டாலே தவிர, மீதி நேரத்துல எல்லாமே குதிச்சுக்கிட்டே இருப்பேன். சாப்பிட முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராவது ஊன்னாங்கன்னா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அப்படி ஸ்டெடி பண்ணுனா, என்ன அப்படின்னு இந்த சவுண்ட் கேட்டா போதும் மறுபடியும் ஆரம்பிச்சுருவேன். அ அதுக்காக யாரும் பேசாமலா இருக்க முடியும். அது பாட்டுக்கு குதிச்சுக்கிட்டே இருப்பேன். சாப்பிட வரும்போது, அவர் வந்து கூட உட்காந்து, காய் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி சாப்பிடுன்னு சாப்பாடு போடும்போது, இப்ப கூட அந்த வாலண்டியர் என்ன பார்த்தா, "ஐயோ! உங்களுக்கு சாப்பாடு பாருன்னா பயம்ன்னுவாரு." சாப்பாடு கொஞ்சமா
போட சொல்லி கேட்டாங்க. போடுறதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா, என்னால குதிச்சுட்டு சாப்பிட முடியாது. அவரு எனக்கு நான் சாப்பிடுற வரைக்கும் அவரு உட்காரணும். அதனால கொஞ்சமா போதும், போதும், யாரு போதும்ன்னு சத்குரு சொல்லிட்டு இருக்கேன். உட்காரணும். அவர் கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க, என்னைய சாப்பிட வைக்கிறதுக்காக. நான் போட்டோனே அவங்க அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு தள்ளிட்டாங்க. பிளேட்ல இருந்த சாப்பாட ஃபுல்லா தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேட்ட எடுத்துட்டு ஏன்னா எனக்கு அது அந்த அளவுக்கு என்னால சாப்பிட முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும். எனக்கும் தெரியும். ஸோ அவங்க அத எடுத்துட்டு அப்புறம் வேற பிளேட்ட வச்சு கொஞ்சமா குடுத்தாங்க. ஏன்னா மினிமம் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். அதுக்கு மேல என்னால சாப்பிட்டாலும் நான் ஐ வில் சஃபர் பிகாஸ் ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிறனால. ஒவ்வொரு ஒவ்வொரு வேளையும் அப்படிதான் சாப்பிட வச்சாங்க. "என்னம்மா கஷ்டமா இருக்கா? ஸ்டாப் பண்ணிடலாமா?" "இல்ல, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லி இந்த மாரி 3 டேஸ் ஃபுல்லாவே அப்படிதான் இருந்துச்சு. அது ஃபுல்லா ஸ்டாப் ஆகுறதுக்கு. பட் ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிச்சோனே எனக்குள்ள இருந்து என்னென்னமோ உடைஞ்சு போன மாரி, வேற மாரி ஒரு ரிலீஃப் உள்ள இருந்தது. அது என்னன்னுலாம் வார்த்தையில எனக்கு சொல்ல தெரியல. பட் லாட் ஆஃப் திங்ஸ் ப்ரோக் வித்தின் மை செல்ஃப் எனக்குள்ள அது கிளியரா இருந்தது. அதுக்கு அப்ப இருந்ததுக்கும், அதுக்கப்புறமும் எனக்குள்ள அப்படியே ஒரு ஷிஃப்ட் இருந்தது. ஒரு ஒரு ப்ராசஸுமே அப்படிதான் இருந்தது. ஆ குட்டி குட்டி விஷயங்கள் அதுல எல்லாம் கூட நல்லா மாட்டுவேன் நானு. ஏன்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, முதல்ல என் கை பேசும், அப்புறம் தான் வாய் பேசும். எங்கேயுமே யாருனாலும் ஜெண்டர் எல்லாம் ஒண்ணும் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா, எனக்கு அடுத்து என் தம்பி ட்வின்ஸ் 2 பேரு, என் சித்தி பசங்க 2 பேரு, 4 பேரு. அந்த 4 பசங்க கூட தான் நான் என்னோட குரோ அ இருந்தது எல்லாமே அந்த பசங்க கூட தான் வளர்ந்தேன். என்னோட வயசுல பொண்ணுங்க யாருமே வீட்ல இல்ல. அக்காங்கலாம் கொஞ்சம் பெரியவங்க. அவங்க கூடலாம் விளையாட மாட்டேன். பசங்க கூடயே தான் நாங்க 5 பேரும் பஞ்சபாண்டவர்கள்னு கிண்டல் பண்ணுவாங்க. அப்படிதான் சுத்திக்கிட்டே இருப்போம் 4 பேரும். ஸோ பசங்களோட குவாலிட்டி தான் நெறைய இருக்கும் எனக்குள்ள. ஏறி உட்காந்து அடிக்கிறது, இதெல்லாம் வந்து தயங்கவே மாட்டேன் நானு. வீட்ல ஏஜ் அட்டெண்ட் பண்ற வரைக்குமே அடி வெளுத்துருவேன் யாருனாலும். இங்க வந்தாலும் ஏதாவது சொல்லிட்டா அடிச்சுருவேன். ரொம்ப ஈஸியா அடிச்சுடுவேன். அந்த மாரி. எவ்ரி டே வந்து ஹோல்னஸ்ல டிஃபரெண்ட் பிராக்டிசஸ் வரும். ஒரு நாள் வாக்கிங், ஒரு நாள் ஜாகிங், ஒரு நாள் ஆசனா. இது 3ம் ஆல்டர்னேட் டேஸ் வரும். ஜாகிங் வந்து அங்க இதுக்கு தண்ணீர் பந்தலெல்லாம் தாண்டி, அங்க பூண்டி ரோட்ல ஒரு அந்த தண்ணீர் தொட்டி இருக்கும். அது வரைக்கும் போயிட்டு திருப்பி ஓடி வருவோம். போம்போது ஜாக் பண்ணி போவோம். திரும்பி வரும்போது நடந்து வருவோம். ஸோ அங்க போயிட்டு ஜாகிங் முடிச்சு ஒரு 10, 15 மினிட்ஸ் அங்க ரிலாக்ஸ் பண்ணி வருவோம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கும் மணிவண்ணனுக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்துடுச்சு. நான் சொன்னேன், "என்ன அடிச்சுடுவேன் மணின்னு" சொன்னேன் நானு. "அம்மா எதுக்கும்மா அவன அடிச்சுட்டு, ஒரு உத குடுத்துட்டா சரியா போச்சுன்னு" சொன்னாங்க. எனக்கு அப்பயே உள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ! என்ன இப்படின்னு. அன்னைக்குலேருந்து அந்த அவரு அன்னைக்கு சொன்னதுலேருந்து, ஐ டோன்ட் டச் பீப்பிள்ன்னு சொல்லி அன்னைக்குலேருந்து கோவம் வந்து கை, கால் வந்துச்சுன்னா இப்படி பிடிச்சுப்பேன் நானு. அன்னைக்கு தான் அந்த குவாலிட்டி ட்ராப் பண்ணேன். அதுவரைக்கும் யாருனாலும் முதல்ல கை தான். கை, கால் தான். காலெல்லாம் கைய விட கால் ரொம்ப ஈஸியா வந்துரும். ஸோ அந்த குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப் ஆச்சு. ஆ என்ன எனக்கு சின்னதுலேருந்து என்னன்னா, சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஆப்பு வந்து தூக்கத்துக்கு தான். ஏன்னா காலையில சூரியன் மூஞ்சில அடிச்சா தான் எழுந்துக்கிறதே இருக்கும். இங்க தான் முதல்ல 4:30 மணிக்கு செஷன் 4 மணிக்காவது எழுந்துக்க முடியும். எழுப்பி விடுறது சுவாமி அண்ணாவ தவிர வேற யாருனாலும் என்னை எழுப்ப முடியாது. சுவாமி அண்ணா ஒரு டெக்னிக் வச்சிருந்தாங்க. 2 டோஸையும் பிடிச்சு 1/2 அடி தூக்கி கீழ விட்டாருன்னா 4:20ன்னு அர்த்தம். 2 பேரும் பேசி வச்சிருந்தாங்க. அதனால சாமி நான் வந்து டைம் ஆச்சுன்னா எல்லாத்தையும் தேடிட்டு வந்து அவர் மட்டும் கால் தூக்கி போட்டாருன்னா 4:20க்கு ஓடி வருவேன் ட்ரையாங்கிள் பிளாக்குக்கு. எத்தாப்புல நெறைய நாள் சத்குரு வந்துருவாங்க. "ஜெகி 5 மினிட்ஸ் ஜெகின்னு" வருவேன். 10 நிமிஷத்துல பிரஷ் பண்ணி எல்லாம் முடிச்சு நான் செஷன்ல வந்து உட்காந்துருவேன். ஸோ அந்த மாரி தான் இருக்கும். இதுல தூங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 9:00 9:30க்கு மேல ப்ராசஸ் இருந்ததுன்னா, நான் பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லி வச்சுருவேன். பிரேக் இருக்கும் இல்லைங்களா? இன் பிட்வீன் டாய்லெட் பிரேக் அந்த மாரி ஏதாவது 10 மினிட்ஸ் குடுத்தாங்கன்னா, அப்படியே தூங்கிடுவேன். உட்கார்ந்த இடத்துலேருந்து அப்படியே தூங்கிடுவேன் நானு. அதனால நான் தூங்கிட்டேன்னா எழுப்பிடுங்க ப்ராசஸ்லன்னு சொல்லி சொல்லி தான் உட்காருவேன். அன்னைக்கும் அந்த மாரி சொல்லி தான் வச்சிருந்தேன். ஆனா, அன்னைக்கு தூங்க இருக்கிற யாரும் எழுப்பல. நான் அடுத்த நாள் காலையில ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தேன். "நீ வந்து எனக்கு எழுப்பாம விட்டுட்டேன்னு." அப்போ சொன்னாங்க, "இல்ல சத்குரு உன்ன ஜகி உன்ன எழுப்ப வேண்டான்னு சொல்ட்டாங்கம்மான்னு." அவரு சொல்ட்டாரா? "ஏன்?" அப்படின்னு கேட்டேன். "தெரியல. அவர் சொல்ட்டாரு. நான் எழுப்ப வந்தேன். அவர் வேணான்னு சொன்னாரு. நான் விட்டுட்டேன்னு" சொன்னாங்க. சரின்னு சொல்லி விட்டுட்டேன். சரி எதுக்கு எழுப்ப வேணான்னு சொல்ட்டாரு? சரி அவர் வேணான்னு சொல்ட்டாரு போல. நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நான் அது மிஸ்ஸிங்கா கூட எனக்கு ஒரு ஃபீலிங் இல்ல.
சரி வேணான்ட்டாங்க, விட்டுரு அவ்வளோதான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஷேரிங் நடந்துட்டு இருந்தது. ஷேரிங் நடந்தா எனக்கு அந்த நைட் ப்ராசஸ் ஷேரிங் வந்து நடந்துட்டு இருக்குது. எனக்கு இது எல்லாமே எனக்கு முதல் நாள் நடந்துடுச்சு. இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னா, எனக்கு டே டைம்லயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு நடந்துடுச்சு. என்னது இது? இதெல்லாம் நேத்துக்கே நடந்துச்சே! நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு 3 பேர் ஷேரிங்க்கு அப்புறம் வான்னு கூப்பிட்டாரு. ஷேர் பண்ணுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் ஷேர் பண்ணேன். எனக்கு நைட் எழுப்பலன்னு நான் திட்டிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பகல்லேயே நடந்துருச்சு எனக்கு. அதனால தான் உங்கள எழுப்ப வேண்டாம்னு அதனால சொல்லிட்டு. தான் என்னை எழுப்ப வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது கூட புரியல. அதுல அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்ளோ கேர் எடுத்துக்குவாரு. சின்ன குழந்தை மாரி எதுனாலும் அவர்கிட்ட போய் போய் கேட்டுக்கிறதுன்னு எதுக்குனாலும் போயிருவேன் நான் அவர்கிட்ட. அது எனக்குள்ள நான் வீட்ல எப்படி இருந்தேனோ, அந்த குழந்தைத்தனத்தோட அப்படிதான் இருந்தேன். இப்ப நெனச்சா ரொம்ப ஷேமா இருக்குது. பட் அப்ப அப்படிதான் இருந்தேன் நானு. எது கேட்டாலும் யாராவது திட்டுனாங்கனாலும் போய் சொல்லிடுவேன். ஜெகி இவன திட்டுறான். இவன் எங்க புல்லி பண்றான். இதெல்லாம் போய் அவர்கிட்ட நின்றுவேன். சில நேரத்துல எப்படி இருக்கும்னா, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருக்கும். "விழி கிடைக்குமான்னு" ஒரு பண்ணு. நான் நினைக்காத போதும் அபயம் கிடைக்குமான்னு ஒரு வ சென்டென்ஸ் வரும். அதுக்கு அர்த்தம் வந்து நானு சத்குருல பார்த்துருக்கேன். ஹோல்னஸ்ல எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு. எனக்குள்ள என்னன்னு அறியாத ஒரு பயம். அந்த பயம் வந்து எனக்கு வெளிப்படுத்த முடியல. எனக்கு என்ன பண்ணிக்கிறதுன்னு தெரியல. யாரோ கூப்பிடுறாங்க. உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் போயிட்டு ஒரு மூலையில ஒரு மரத்துக்கடியில நின்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்கன்னா, ஒரு 100 ஃபீட் தள்ளி போயிட்டேன். நான் பாட்டுக்கு தனியா போய் உட்காந்துட்டு அழுன்னு அழுதுட்டு இருக்கேன். இது யாருக்கும் தெரியவும் தெரியாது. நான் யார்கிட்டயும் சொல்லவும் இல்ல. நைட்ல திடீர்னு போய் நான் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கேன். சத்குரு ஒரு ஆள அனுப்பிச்சுட்டு, அவள அங்க உட்கார்ந்திருக்காள போய் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா, அந்த பிட்ச் டார்க்ல யாரும் பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பில்ல. போய் அவள கூட்டிட்டு வாங்கன்னா, லிட்டரலா ஷிவர் ஆகுது என் உடம்பு. கூட்டிட்டு வந்து அவர் பக்கத்திலேயே வச்சுட்டு இருந்தாங்க. அவர் கொஞ்சம் மூவ் ஆனாங்கன்னா, மறுபடியும் நடுங்க ஆரம்பிச்சுருவேன். ஸோ கூடயே வச்சுட்டு, ஃபுல்லா கூட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க யாரோ கேட்டிருக்காங்க என்னன்னா, சீசன் ட்ரான்ஸ்பா விட்டுருங்கன்னு சொல்லிட்டாராமா. எனக்கு அது என்கிட்ட பேசல. எனக்கு ஒண்ணும் பண்ணிக்கல. அது என்னன்னா, நமக்கு இந்த உதவி தேவைன்னு அவர்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணவும் இல்ல. ஆனா, எனக்கு தேவைங்கிறது அவரா புரிஞ்சு கூப்பிட்டது. அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் நெறையா. அப்ப என்ன நீங்க பயந்துட்டீங்கன்னு சொல்லலாமா? வாஸ் இட் ஃபியர்? இட்ஸ் அ ஃபியர். ஐ டோன்ட் நோ ஃபார் அபௌட் வாட் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல. பயம்னா பயம். எந்த அளவுக்குன்னா பிசிக்கலா நடுங்குறேன். அந்த அளவுக்கு பயம் எனக்கு. ஒரு ஏன் திடீர்னு இனம் வந்தது? புரியாத சடனா அது எதனால வந்துச்சு என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு தெரியும். அவ்வளவுதான். எப்ப தேவையோ அவரோட பிரசன்ஸ்ங்கிறது நான் கற்பனையில யோசிக்க முடியாத அளவுக்கு அவரோட பிரசன்ஸ் இருக்கும். கிளாஸஸ் அப்போ நான் கிளாஸுக்கு போமாட்டேன். போயிட்டா 100% தான் பண்ணுவேன். அது வேற விஷயம். ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன பிடிச்சு தள்ளணும். அப்படிதான். இங்கேருந்து ஆஷ்ரம்லேருந்து என்ன கிளப்புறதுன்னா அவ்வளோ ஈஸி இல்ல. முதல் நாளே எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சுருவேன். அது மலையேறிச்சு சாமி பக்கத்துல போயிடாதீங்க கடிச்சு வச்சிரும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அடுத்த நாள் நான் ஊருக்கு போறேன்னு அர்த்தம். இந்த கேம்பஸ் அந்த கேட் தாண்டிட்டேன்னா அதெல்லாம் மறந்துருவேன். நான் நார்மல் ஆயிருவேன். அங்க போய் என்ன பண்றேனோ அதில 100% தான் பண்ணுவேன். பட் இங்கிருந்து கிளம்புறதுன்னா என்னால போக முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கும். அதுல பல நாள் எத்தனையோ நாள் கிளாஸ் எடுத்தப்பயும் அது நடந்திருக்கு. ரொம்ப டல் ஆயிடும். ரொம்ப ஒரு மாரி யாராவது வந்து ஷேர் பண்ணாங்கன்னா, சத்குருவா நெனச்சு ஷேர் பண்ணுவாங்க. அது நீங்க நோ சொல்லவே முடியாது. கேட்டு தான் ஆகணும். நெறைய லேடீஸ் வந்து அப்படிதான் ஷேர் பண்ணுவாங்க. லேடீஸ்ன்னு சொல்ல முடியாது. ஜென்ட்ஸ் யாருன்னு அந்த மாரி வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேரிங் வந்து அது வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணல. சத்குருவோட பிரசன்ஸ்க்காக பண்றாங்க. எல்லாமே புரியும். பட் ஆல்வேஸ் ஐ யூஸ்ட் டூ அவங்களோட பெயின் வந்து எனக்குள்ள ஐ வில் கோ த்ரூ. அந்த மாரி இருக்கும். அது டோட்டலா அந்த மாரி எனக்கு ஃபுல்லாவே அது ஒரு சைக்கிள் போய் தான் நான் வெளில வருவேன். நைட் நான் போய் சத்குரு ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து, சாண்ட் பண்ணி, கதறி, அழுது அப்படிதான் எனக்கு கிளியர் ஆகும். இல்லன்னா, அவர் முன்னாடி 2 சொட்டு கண்ணுல தண்ணி வந்துருச்சு, அவர் பாதத்துல விட்டுட்டேன்னா, ஐ அம் ரிலீவ்ட். அதுக்கு மேல எனக்கு அது இருக்காது. பட் டில் தென் அது எனக்கு உள்ள இருந்துட்டே இருக்கும். ஒரு சில சமயத்துல அதனால நெறைய சஃபர் ஆகவும் இருக்கும். சஃபரிங் அந்த எந்த மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஷேர் பண்றதுனால உங்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படுதா? ஆமா. இப்ப எப்படின்னா, அவங்க பெர்சனலா யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியாத இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அவங்க லைஃப்ல எந்த மாரி இருக்குது, என்ன இது எல்லாமே சொல்லுவாங்க. அப்பல்லாம் வந்து நான் டீச்சரா வேலை பண்ணேன்னா, எனக்கே எனக்கே இன்னும் என்னைய பார்த்தா ஜோக்கர் மாரி தான் இருக்கும்.
ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. நோ எக்ஸ்பீரியன்ஸ். வீட்லயே குழந்த மாரி சண்டை போட்டு, அடம் பிடிச்சு அப்படியே வளர்ந்தாச்சு. இங்க வந்து எல்லாமே கத்துக்கிட்டது எல்லாமே வாலண்டியர்ஸ் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். அம்மா நான் வந்து உங்களோட பாத் ஆஃப் த டிவைன் படிச்சிருக்கேன். அதுல வந்து உங்க ஹோல்னஸ் ப்ரோகிராம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க விபூதிய வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அத பத்தி சொல்ல முடியுமா? நிச்சயமாங்க. அது எப்படின்னா, சத்குரு வந்து ஒரு வாட்டி பேசும்போது சொல்லியிருக்காங்க. அ சொன்னாங்க, "நான் வந்து ஐ அம் வித் யூ 24 ஹார்ஸ் ஐ அம் வித் யூன்னு" சொன்னாங்க. எனக்குள்ள நான் நெறைய விஷயங்கள் வந்து மனசுல ஓடுனாலும் வெளியில பேச மாட்டேன். பட் எனக்குள்ள ஓடும். இவரு வந்து நம்ம கூட 24 மணி நேரம் இருக்கிறாராமா. இவரு பாட்டுக்கு போய் ரூம்ல தூங்கிர்றாரு. நம்ம தூங்கும்போது அவரு அங்க தானே போயிர்றாரு. 3, 4 மணி நேரம்னா 3, 4 மணி நேரம் தானே. இவரு எப்படி இப்படி சொல்லலாம்னு சொல்லி இது எனக்குள்ள ஒரு தாட் மட்டும் போச்சு. நான் சும்மா சிரிச்சுட்டு பேசாம உட்காந்துட்டேன். அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா, திடீர்னு சடனா பார்த்தா ஒரு விபூதி வாசனை அப்படியே முகத்துல கொட்டுற அளவுக்கு வாசனை. அந்த மாரி வாசனை. எனக்கு அது சத்குரு பிரசன்ஸ்ங்கிறதெல்லாம் புரியல எனக்கு அப்போ. இது எப்படி இப்ப இந்த மாரி வாசனை? விபூதின்னா வெறும் விபூதி இல்ல. அது ஒரு விதமான விபூதி கலந்த ஸ்மெல் இருக்கும். இது எழுந்து பார்க்குறேன். எழுந்து பார்த்தா யாருமே முழிச்சில்ல. மறுபடியும் படுத்தா மறுபடியும் எழுந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் வாசனை காணோம். மறுபடியும் படுத்தா மறுபடியும் வாசனை வருது. இது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சரி 2வது வாட்டி எழுந்துட்டு மறுபடியும் படுத்த வரல. யாராவது எந்திரிச்சு போய் இப்ப விபூதி வச்சுட்டு வந்து படுத்திருப்பாங்களான்னு எனக்கு டவுட். சரின்னு போய் டார்ச் எடுத்துட்டு போய் ஒருத்தர் நெத்தியா டார்ச் 45 பேர் தானே ரொம்ப பெருசு இல்லையே. போய் டார்ச் அடிச்சுட்டு வந்து பார்த்து படுத்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் யோசிச்சா புரிஞ்சது. இட்ஸ் இட்ஸ் நாட் சம்திங் இது இது பிரசன்ஸ்ங்கிறது எனக்குள்ள கிளியர் ஆயிடுச்சு. ஆனா என்னன்னா, எனக்கு இது வந்து சத்குரு வாயால கேட்கணும்னு ஒரு அது என்ன சொல்றது? ஒரு கெத்து காட்டணும்னு ஒரு இது வந்துருச்சு. அடுத்த நாள்ல ஷேரிங் எல்லாம் எது கொஸ்டின் ஆன்சர் எது இருந்தாலும் அடுத்தடுத்த நாள் அப்படியே கேட்போம். அப்போ கேட்டப்போ, "அது நைட் ஏதோ விபூதி வாசனை வந்துச்சுங்களே அது என்னன்னு?" அவர் ஏதோ ரொம்ப பெருசா எனக்கு அப்படி சொல்லுவாரு. நானு அந்த கெத்துல தான் அந்த கேள்வியே கேட்டேன். அவர் அப்படியே என்ன பார்த்துட்டு, "அது எதுக்கும்மா கேள்வி கேட்டுட்டு? டார்ச் எடுத்துட்டு போய் ஒருத்தர் நெத்தியா அடிச்சு பார்த்தா போச்சேன்னு" சொன்னாரு. எனக்கு அப்படியே ஷாக். ஐயோ! ஸோ ஸோ அது அது அப்படிதான். அவர் கூட இருக்கிறாங்கன்னு அப்பதான் வந்து 24 ஹார்ஸ் இருக்கிறாங்கிறது எல்லாமே வந்து அவர் வார்த்தைகள் இல்ல. பிசிக்கலா இல்லைனாலும் அவர் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் புரிஞ்சுக்கும்போது, கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா நேரத்துலயும் கூட இருக்கிறாங்க. அது கிளியரா இருந்தது. நெறைய ப்ராசஸ்ல வந்து நான் முழுமையா இந்த பாதையில இன்னும் இந்த அளவுக்கு ஸ்திரமா இருக்கிறேன் அப்படின்னா, ஹோல்னஸ்ல போட்ட அடித்தளம்னு கூட சொல்லலாம். பலவிதமா இது எப்படி சொல்றதுன்னா, ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளுக்கு ஒரு புதையல் திறந்து காமிச்ச மாரி இருந்தது. எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு புதையல் அந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒருத்தர்னால உணர முடியும். அந்த மாரி ஒரு ப்ராசஸ்லயுமே அது வேற மாரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஹோல்னஸ் செப்டம்பர் 3 அந்த ப்ரோகிராம் அப்போ நாங்க ப்ரோகிராம் பண்றோங்கிறது பிளான் பண்ணோம். 4:30க்கு எழுந்துப்போம் 10:30 வரைக்கும். நார்மலா 10 இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஹோல்னஸ்லயே இருந்தது. செப்டம்பர் ஹோல்னஸ்ல 3 இருந்துச்சு. சத்குரு பர்த்டே. ம். யாராவது எதாவது பண்றீங்களான்னு கேட்டாங்க. நாங்க வாலண்டியர்ஸ்க்கெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லிட்டோம். பட் எங்களுக்குள்ள நாங்க பிளான் பண்ணணும். நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணோம். எப்படின்னா 4:30 to 10:30 டைட்னா டைட் அப்படி வச்சிருப்பாங்க. 1/2 அன் ஹவர் தான் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு, வாஷ் பண்றதுக்கு, துணி வாஷ் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் தான் இருக்கும். டோஸ்ல தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க டைம்க்கு வந்து உட்கார முடியும். அப்படிதான் ஷெட்யூல் இருக்கும். பட் அதுலயும் வந்து சத்குருவோட லைஃப் டைம் பாஸ்ட் ப்ரீவியஸ் பர்த் எல்லாமே எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ, அந்த அளவுக்கு அப்படியே ரீகிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். இது சத்குரு ட்ராமா பார்த்துட்டும் அதான் சொன்னாங்க. ஒன்ஸ் என்னோட லைஃப் அப்படி ரிவைஸ் பண்ண மாரி இருந்ததுன்னு சொன்னாங்க. வாவ்! அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லயும் அப்படிதான் இருந்தது. நீங்க அத எனாக்ட் பண்ணீங்களா? அதுல எல்லாருமே 45 45 பேரும் ஒரு ரோல்ல இருந்தோம். அப்போ நீங்க என்ன ரோல் பண்ணீங்க? நானும் பார்த்திகாவும் வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருப்போம்? ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்கும். ஒரு மெஜிஷியன் மாரி இருப்போம். அந்த மாரி. அவங்க வந்து அவங்க அவங்க மெஜிஷியன் நான் அவங்க சிஷ்யர். விச்சன்சேலா. ஜூனியர் மேஜிஷியன். அந்த மாரி தான் ரோல் எடுத்து இது பண்ணோம். இதுல அந்த ப்ரோகிராம் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா, யார் யார் என்னென்ன ரோல் எடுத்தோமோ, அந்த ரோலாவே அப்படியே மாறிட்டாங்க. இப்ப யாரோ வந்து ஸ்னேக் அவர் ஃபர்ஸ்ட் பர்த் ஸ்னேக் சாமர்ங்கறனால, யார் பாம்பா நடிக்கிறதுக்கு போனாங்களோ, அவங்க ஊர்ந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. யார் அதுல வந்து மீரா மாரி ஒரு பக்தரா இருக்கிறாங்கன்னா,
அவங்க டயஸ் மேல ஏறி போய் உட்காந்துட்டாங்க. அந்த அந்த மாதிரி ஒருத்தரும் அந்த பார்ட்டாவே மாறிட்டோம். சத்குரு சொன்னாங்க, இப்ப சத்குரு ஸ்ரீ பிரம்மாவா ஒருத்தர் உட்கார வச்சிருந்தோம். அவர அப்படி திரும்பி பார்த்து சத்குரு என்ன லுக்ல பார்த்தாங்களோ அப்படியே இருந்தது. என்ன அப்படியே நான் திரும்பி பார்க்குற மாரி இருந்துச்சுப்பான்னு சொன்னாங்க. அந்த அந்த மாரி அதான் ஒருத்தரும் அந்த கேரக்டராவே மாறிட்டோம். அது முடிச்சு எழுந்துக்கிறது, அது வேற பீக்ல போச்சு. அது எல்லாமே ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கற்பனையே பார்க்க முடியாத மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அது எல்லாமே வந்து ஒருத்தரா சத்குரு வந்து எழுப்பி கூட்டிட்டு வர வேண்டியிருந்தது. ஒருத்தர் 2 பேர் இல்ல, நெறைய பேர் அந்த மாரி எனர்ஜெட்டிக் ப்ராசஸா இருந்துச்சு. செப்டம்பர் 3 செப்டம்பர் 3 அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் நீங்க எங்கள ஏமாத்திட்டீங்க. அடுத்த நாள் மறுபடியும் திருப்பி பண்ண சொன்னாங்க. அப்ப நாங்க சொன்னோம் வேண்டாம். திருப்பி பண்ணா அந்த சார்ம் போயிடும். அதே வராது எங்களுக்கு, நாங்க பண்ண மாட்டோம். ட்ரெக்கிங் எல்லாமே மேல ட்ரெக் போயிருக்கோம். ட்ரெக் போனப்போ ஃபர்ஸ்ட்டு அந்த குடிசை விழுந்தது எல்லாமே நெறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுல மேல போனோம். அப்ப மேல போனப்போ ஒரு கட்டை, சும்மா ஒரு போட் மாரி ஒரு கட்டை பார்த்தாங்க. சத்குரு நின்னு பார்த்துட்டே இருந்தாங்க. ம். அவர ரொம்ப ஆர்வமா பார்த்தோனே, "ஏன் இது உங்களுக்கு வேணுமா?" அப்படின்னு கேட்டேன் நானு. "ஆமா, இத யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா யார் எடுத்துட்டு வர்றதுன்னு?" கேட்டாங்க. நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, "அப்படியா? எடுத்துட்டு வந்துருவியான்னு?" கேட்டாங்க. எடுத்துட்டு வந்துருவேன்னு சொல்லி நான் தூக்கிட்டு வந்தேன். அது தூக்கிட்டு நடந்தா போகும்போதே இது. தூக்கிட்டு நடந்தா முன்னாடி, பின்னாடி இடிக்கும். பீப்பிள் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அத கீழ போடுன்னு." வரும்போது எடுத்துக்கலாம்னா, வரும்போது அது வேற எங்கேயாவது போட்டுட்டு எப்படி தேடுறது? நான் தூக்கிட்டே வந்துட்டே இருந்தேன். நெறைய பேர் திட்டிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வரும்போதும் ஆஷ்ரம் வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டேன். வந்துட்டு அந்த இப்போ வெல்கம் பாயிண்ட் அந்த அந்த ஏரியால அங்க கிச்சன் அங்க தான் இருந்தது. கிச்சனுக்கு முன்னாடி வச்சிருந்தேன் நானு. வச்சுட்டு செஷனுக்கு போயிட்டேன். செஷன் போயிட்டு திருப்பி வந்து அந்த கட்ட தூக்குனா, என்னால அசைக்க கூட முடியல. அந்த அளவுக்கு வெயிட்டு. நான் எப்படி த்ரூ அவுட் த ஜர்னி நான் தூக்கிட்டே நடந்து வந்தேன்னு எனக்கு தெரியல. இது வந்து அங்கேயே கேட்டிருக்காங்க பார்ட்டிசிபென்ட்ஸ். எனக்கு அதெல்லாமே ரொம்ப லேட்டரா தெரிஞ்சது. அங்க கேட்டிருக்காங்க, "ஏன் அவள கொஞ்சம் போட்டுட்டு வர சொல்லுங்க, படுத்துறான்னு" சொல்லி யாரோ சொன்னப்போ, "ஆ இல்ல ஷி நீட் இட். நவ் ஷி நீட் தட்ன்னு" சொன்னாராமா. அப்பயே சொல்லியிருக்கிறாங்க, "ஷி இஸ் கோயிங் டூ பி வித் மீ அண்ட் ஷி நீட்ஸ் தட் நவ்" அதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டரா அந்த மக்கள் கட்டை எனக்கு நீங்க சொன்னது. தூக்கிட்டு வந்த அந்த கட்டை வந்து அப்போ எனக்கு அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை இருந்திருக்குது. அதனால அது குடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ராசஸா எனக்கு நடந்திருக்குது. எனக்கு அது எல்லாமே ஒண்ணும் தெரியல. பட் கொண்டு வந்து வச்சுட்டு திருப்பி என்னால அத தூக்க முடியல. அந்த அந்த அளவுக்கு ஹெவியான கட்ட அது. அடுத்த நாள் என்னால மூவ் பண்ண முடியல. 2, 3 பேர் சேர்ந்து தான் தூக்குனாங்க அதுக்கப்புறம். அத அப்படியே விட்டுட்டேன் நானு. அது வேற விஷயம். அது எதுக்கு என்ன நெறைய விஷயங்கள் எனக்கு கேட்கலையா இத நீங்க சத்குரு கிட்ட? ஏன் அத தூக்க இல்ல. வச்சீங்க? எனக்கு நெறைய விஷயங்கள் புரியலன்னா, எனக்கு அது புரிஞ்சுக்க முடியலன்னா விட்டுருவேன். எனக்கு அது ரொம்ப தெரிஞ்சே ஆகணும்னா மட்டும் தான் கேட்பேன். ஏன்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அது கேள்வி கேட்டு, லாஜிக்கலா கேட்டு எனக்கு அது நின்னதும் எனக்கு அனுபவத்துல இருக்குது. என்னால அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமாங்கிறது எனக்கு டவுட் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு ஷார்ப் இல்ல. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தேர். வை ஷுட் ஐ ஆஸ்க்? அத கேட்டு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு புரியாது. ஒரு சிலதெல்லாம் புரியலன்னா, புரியல. எனக்கு புரியிற மாரி சொல்லுங்கன்னு நிப்பேன். எனக்கு இது புரிஞ்சுக்கணும்னு ஒண்ணும் அது இல்ல. சரி எதுக்கோ சொன்னாங்க. ஓகே ஃபைன் அவ்வளதான். அதோட விட்டாச்சு. ஆ எல்லாமே அனுபவத்துல நடக்கிறது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான். இதுல நீங்க காவி துணின்னு சொன்னோனே இன்னொன்னு ஞாபகம் வருது. சத்குரு ஹோல்னஸ்ல அந்த 3 மாசம் சூஸ் பண்ணி அவங்க சிரிச்ச உடனே எனக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் மட்டும் வந்தது. எனக்கு அப்ப அவர் காவி ட்ரெஸ் குடுப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது. சரிம்மா யார் கூடயாவது அனுப்பிச்சிடு, வாலண்டியர்ஸ் யாரோ போக சொல்லிட்டு அவர்கிட்ட அனுப்பிச்சி விட்டுருந்தோம்னா அப்போ எப்படி போவாங்க, கடம்புல கூட்டு போக சொன்னாங்க. திருப்பி வரும்போது நான் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொன்னேன்.